வீட்டில் குடிச்சுப்புட்டு எப்படி படுத்து கிடக்குறான் பாரு. ஷோ, இவனுக்கு ஒரு காப்பி தான் ஒரு கேடு. டேய், ஏ இங்க வாடா. என்னம்மா? உங்க சித்தப்பனுக்கு இதை எழுப்பி கொடு. டேய், எழுப்பி குடுடா. ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் வலிக்கும். சரி, எழுப்பி விடு. ஐயோ, எப்படி தூங்கிட்டு கிடக்குறான் பாரு நடு வீட்டுல. 4 பேர் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? மவனே, நீ என்னடா இங்க இருக்கிற? உன் சித்திக்காரி பார்த்தா அவ்வளவுதான், உன்னை உண்டுலன்னு ஆக்கிடுவா. உண்டுலன்னு ஆக்குறதுக்கு அவ இங்க இருந்தா தானே. நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி, முதல்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நான் என் வீட்டுல தானே இருக்கேன். ஆமா ஆமா, நீங்க உங்க வீட்டுல தான் இருக்கீங்க. ஆனா நாங்க இருக்க வீட்டுல இருக்கீங்க. என்னது, நீங்க இருக்க வீட்டுல இருக்கனா? என்ன சொல்றீங்க? ஓஹோ, அந்த அளவுக்கு தண்ணிய தலகால புரியாத அளவுக்கு நேத்து அவ்வளோ பிரச்சனை பண்ணிவிட்டீங்க. இப்போ தலகால புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு காபி தண்ணி எடுத்தது வந்ததுக்கு பதிலா மோர் தான் எடுத்துட்டு வந்திருக்கணும் போல. நீ என்ன சொல்றீங்க? நேற்று ராத்திரி குடிச்சுப்புட்டு வந்து உங்க பொண்டாட்டியை இழுத்து போட்டு அடிச்சு, நடுத்தெருவில் இழுத்து போட்டு அடிச்சு அவன் மயங்கி விழுந்து இப்போ உங்க அம்மாவும் என் புருஷனும் தான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ராத்திரியெல்லாம் நடந்தது எல்லாம் மறந்து போச்சோ? அது நான் உமாவை அடிச்சனா? குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்றது சரியால போச்சு. அந்த அளவுக்கு கூட நிதானம் எல்லாமே ஒரு மனுஷன் இருப்பீங்க. அப்படி இல்ல, போனேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே ஒன்றும் தெரியலையே. என்ன ஆகும்? உங்க பொண்டாட்டி உடம்பு முடியாம அங்க போய் படுத்து கிடக்குற, நீங்க குடிச்சுப்புட்டு தள்ளா அடிக்கிட்டு இங்க வந்து படுத்து கிடக்குறீங்க. எல்லாம் எதுக்கு தான் கல்யாணத்தை ஒண்ணு பண்ணிக்கிறீங்கன்னு தெரியல. உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஒண்ணுதான் கேடு. விரும்பி தானே கல்யாணம் பண்றீங்க, அப்புறம் எதுக்கு இப்படி நடுத்தருவில் இழுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு சாத்திக்கிட்டு கிடக்குறீங்க? எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் 4 செவுத்துக்குள்ள வச்சுக்கணும். என்னதான் அவ ஆவாத பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. அதுக்குன்னு இப்படியா நடுத்தருவில் இழுத்து போட்டு அடிச்சா 4 பேர் அவளை மதிப்பாங்களா? அவ அம்மாவை துரத்தி விட்டுட்டா. இங்க பாருங்க, எந்த வீட்டுலதான் மாமியார் மருமக சண்டை இல்லாம இருக்கு? ஏன் உங்க அம்மா என்ன தாங்கிட்டா இருக்காங்க? இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது கை வேலை வாங்கி செஞ்சிருப்பாங்களா? ஏதாவது ஒண்ணுதான் பண்ணிருப்பாங்களா? ஒரு வேலை கூட செஞ்சது கிடையாது. ஆனா அங்க வந்து ஓடி ஓடி வேலை செஞ்சாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க பண்ற கர்மவனைக்கு ஏத்தபடி தான் எல்லாமே நடக்கும். ஒரு கண்ணுல சுண்ணாம்பும் ஒரு கண்ணுல வெண்ணையும் வச்சுக்கிட்டு பாக்குறதுதான் உங்க அம்மா. உங்க அம்மாவுக்கு இதெல்லாம் நடக்கிறது சாதாரண விஷயம்தான். ஒன்றும் இல்லாத மருமவனு என்னைய கிளின்னு கிளிக்கிறதும், காசு பணம் உள்ள மருமவனு அவளை தாங்குன்னு தாங்குறதுமா தான் இருந்தாங்க. அதனாலதான் அவ தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போறா. என்ன நீங்களே எப்படி பேசுறீங்க? இங்க பாருங்கப்பா, புருஷன் பொண்டாட்டி தான் காலம் முழுக்க வரப்போறது. நானோ இல்ல உங்க அண்ணனோ இல்ல உங்களை பெத்து போட்டிருக்கேன் உங்க அம்மாவோ கடைசி காலம் வரைக்கும் உங்க கூட வரப்போறது கிடையாது. நாளைக்கே உங்களுக்கு ஒன்றுனாலும் சீன அருவறுப்பு படாம எல்லாம் அள்ளி போடக்கூடியவளும் பொண்டாட்டி தான். இப்படி பொண்டாட்டி மேல கோவப்பட்டு அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி என்ன ஆக போகுது? இல்லைங்க, ஏதோ இத்தனை நாள்ல இப்பதான் முன்னேறி போறீங்க. ஏதோ பொண்டாட்டி வந்த நேரம் வாழ்க்கையில எல்லாம் முன்னுக்கு வர மாதிரி இருக்கீங்க. இந்த நேரத்துல போய் அடிச்சுக்கிட்டு புரண்டுக்கிட்டு கிடந்தீங்கன்னா நாளை பின்ன யார் உங்ககிட்ட வியாபாரம் வச்சுக்குவா? இவன் இப்படிதான் குடிச்சுப்புட்டு அடிச்சுக்கிட்டு கிடப்பானுங்க, இவனுங்களை நம்பி எவனாவது வியாபாரம் பண்ணுவானா? நீங்களே தலையில மண்ணை வாரி போட்டுக்காதீங்க. 4 தொழில் பண்றோம், 4 பேர் நம்மளை மதிக்கிறோம் வைக்கணும் அப்படின்னா நம்ம ஒழுங்கா சமூகத்துல நடந்துக்கணும். இப்படி இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்பயே ஏதோ அடிதடி சண்டை, நாளைக்கு புள்ள குட்டி வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு கிடந்தீங்கன்னா கீரியும் பம்மமா இருந்தீங்கன்னா அந்த புள்ள வாழ்க்கை என்ன ஆகுறது? சொல்லுங்க பாப்பா. இல்லைங்க, அது நேற்று ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். ஆமா, ஆம்பளைங்களா இப்படி கோவப்பட்டு குடிச்சுப்புட்டு வீட்டுக்கு வந்து அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க. பொம்பளைங்க நாங்க எங்கிட்டு போறது? நாங்களும் இப்படி பாட்டிலா கடையா ஓடணும்னு வச்சுக்கோங்க, குடும்பமா இருக்காது. ஒழுங்கா பொறுப்பா இருந்து நடந்துக்கங்க. அவளுக்கு புரியலையா? புரிய வைங்க. நான் உங்க அம்மாவை எத்தனை வருஷமா பார்த்து அம்புட்டு காவந்து பண்றேன். உடம்பு செல்லாத போது கூட நான் என் வீடு வாச போகாம அவங்கள இருந்து பார்த்து பண்ணினேன். அப்படி இருந்தும் என்னை தூக்கி கணங்கான்றாங்க. அதுக்கான பலனை தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. நீங்க கீது மாமியார் சண்டையில போய் உள்ள நின்றுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்காதீங்க, சரிங்களா? உங்க அம்மாலாம் இன்னைக்கோ நாளைக்கோ அது போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் காலம் முழுக்க அவ கூட தானே நீங்க வாழ்ந்தாகணும். இப்படி மூஞ்ச கட்டாம இப்படி இருந்தா எப்படி? இதுவும் இல்லாம இந்த விஷயம் அவங்க அம்மா அப்பாவுக்கு வேற தெரிஞ்சு போச்சான். அவங்க வேற அங்க ஆஸ்பத்திரியில வந்து உட்காந்துக்கிட்டு பெரும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. இதெல்லாம் தேவையா? நாளைக்கே பிரிஞ்சு போற மாதிரி ஆயிப்போச்சுன்னா என்ன பண்றது? இதுக்குதான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இந்தாங்க காப்பியை குடிங்க. இல்லைங்க, நான் போய் உமாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பாக்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையாம்மா, நல்லா தான் இருக்காளாம். ஏதோ முகத்துல கையில கதை காயம்னு சொன்னாங்க. இல்லைங்க, நான் போய் பாக்குறேன். அட போறதான் பொறிக்க, அவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த காப்பியை குடிச்சுட்டு போங்க. இல்ல மனசே கேட்கல, நான் போயிட்டு வந்துடுறேன். சப்பா, இதெல்லாம் எங்கிட்டு தான் போய் முடிய போகுதோ போ.
அவளா இதுவும் அனுபவிப்பா, இதுக்கு மேலே அனுபவிப்பா. என்னமோ நாங்கெல்லாம் இருயில் உனித்த ஓர் உயிர் அப்படி இப்படின்னு என்ன பெருமை பீத்திக்கிட்டு தெரிஞ்சா அவளாம் அனுபவிப்பா. நான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு என் புருஷன் அடிக்கிறான்றதுக்கோசரம் அவ என்ன நக்கல் பேச்சு பேசிக்கிட்டு இருந்தா. வரும்ல, அவளுக்கு வராம எங்க போகும்? ஏண்டி அவளை குத்து இரும் கொலை இரும் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றேன், நீ என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கவ? பேசுறாளே 1008 தடவை நறுக்கு நறுக்குன்னு பேசுறாளே, என்னது பழத்துல ஊசியை குத்துற மாதிரி. அப்ப நான் எம்பிட்டு நொந்து போயிருப்பேன். கூட பிறந்த அக்கா தங்கச்சி மதியாடி நீங்க எல்லாம் நடந்துக்கிறீங்க. ஆத்தாடி ஆத்தா, இந்நேரத்துக்கு என் பையன் என் பேராண்டி சந்தோஷம் மட்டும் இருந்தானா உனக்கு ஒண்ணுனாலும் சரி அவளுக்கு ஒண்ணுனாலும் சரி துடிச்சு போயிருவாண்டி. நீங்க என்னடி உனக்கு ஒண்ணுனா அவ சிரிக்கிறதும் அவளுக்கு ஒண்ணுனா நீ கொண்டாடத்துல குதுகலிக்கிறதும் இப்படி இருக்கீங்க. அம்மாடி அம்மா, நீங்களாம் பிள்ளைங்களே கிடையாது. 1000 தான் சண்டை வம்புன்னு இருந்தாலும் ரத்தத்துக்கு ஒண்ணுனா துடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க 2 பேரும் இப்படி இருக்கீங்க. போலீஸ்காரங்க வேற இவளையும் வர சொல்லியிருக்காங்க. இவெல்லாம் தலையெழுத்து, இவளையெல்லாம் கூப்பிடணும்னு. காஞ்சனா, காஞ்சனா, என்னது நம்ம புருஷன் குரல் மாதிரி இருக்கு? காஞ்சனா. போலீஸ்காரி என்ன உள்ள வச்சு அந்த குத்து குத்துறா. இவன் எங்கிட்டு போனான்னு தெரியல. இப்ப என்ன காஞ்சனா கோஞ்சனான்னு வந்திருக்கான். என்ன ஏன் மேல இருந்து கீழே அம்மனி இறங்க மாட்டீங்களா? கீழே என்ன வாப்ப? அந்த திருட்டு பையன் சிக்கிட்டானாமா, போலீஸ் போன் பண்ணியிருக்காங்க வர சொல்லி. திருட்டு பையன் சிக்கிட்டானா? ஆமா ஆமா, பல்ல பப்பர பையன் காட்டிக்கிட்டு இருக்காம வரசாவா போறதுக்கு. இந்த வரேன். காலையில இருந்து நல்ல நல்ல செய்தியா வருது. இன்னைக்கு நரி முகத்துலதான் முடிச்சிருக்கேன் போல. கேரா பையே, என் புருஷன் வந்திருக்காரு. போலீஸ்ல அந்த கவனி பையன் மாட்டிக்கிட்டானாமா. அதனால நாங்க போய் என்னன்னு பாக்குறோம். ஏடி நீ வீட்லயே அந்த அப்பாய் கூடயே இரு, அங்கிட்டு இங்கிட்டு போகாம, சரியா? நானும் வாரம்மா. ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஏற்கனவே மொத்தம் வாங்கிட்டு வந்தேன். இதுல நீயும் வேற வா, 2 பேரும் சேர்ந்து வாங்குறதுக்கு. வாய் மட்டும் வீட்டோட இரு. அதுக்கு ஏதாவது கடையில ஏதாவது வாங்கி கொடு, சரியா? ஆமா, காசா கொடுத்துட்டு போயிருக்கீங்க. ஆளாளுக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுனா கடனுக்கு வாங்கி கொடு, எங்க அப்பா வந்து கொடுப்பாரு. ஐயோ கடவுளே, எப்படி மாட்டினானாமா? எனக்கு என்ன தெரியும், போய் பார்த்தா தான் தெரியும். வந்து வண்டியில ஏறு. உட்காந்துட்டியா? உட்காந்தாச்சு. வண்டியை எடுங்க. அம்மா, அண்ணே, எங்கம்மா என் உமா? நீ எல்லாம் மனுஷனால இல்ல மனுஷனான்னு கேக்குறேன். இங்க பாருனே, நானே மனசு நொந்து போய் வந்திருக்கேன். என் உமா எங்க? மனசு நொந்து போவடா. உன்னால பாரு, நாங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறோன்னு. அண்ணே, குடின்னு ஏன்டா இப்படி குடியை கெடுத்துக்கிட்டு இங்க வந்து உட்காந்துருக்க? குடிச்சிட்டு ஏதோ ஒண்ணு போய் சேர்ந்து தொலைய வேண்டியதானே. எங்க உசுர போட்டுல எடுத்துக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளைய போட்டு இழுத்து போட்டு அடிச்சு இப்ப மயங்கி விழுந்து கூட்டிட்டு வந்து சேர்த்து உங்க அப்பா அம்மா வந்து இங்க ஆடி நாங்க என்னமோ எல்லாமே வேணும்னு பண்ணி உன்னை ஏத்தி விட்டு உன் குடும்பத்தை பிரிச்ச மாதிரி அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே, ஐயோ அதெல்லாம் பேசாதண்ணே. எங்கண்ணே என் பொண்டாட்டி? உள்ளதான் இருக்கா, போய் பாரு. அவங்க அப்பனை ஆத்தாலும் சேர்ந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுறாங்க தெரியுமா? நீ பண்ணினதுக்கு நாங்க பேச்சு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கோம். வேணாண்டாப்பா, உள்ள போனீனா அவன் இருக்க கோவத்துல அடிச்சு கடிச்சு போட போறான்டா. உள்ள இருக்குது ஏன் பொண்டாட்டிமா? என்ன இருந்துச்சுன்னு ஒண்ணும் தெரியல. நான் போய் பாக்குறேன். போகட்டும், உள்ள போய் 4 சாத்து வாங்கிட்டு வந்தா தான் இவெல்லாம் திருந்துவான். ஐயோ, ஏற்கனவே அவன் முரட்டு பையன். இவன் வேற போறான், என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஏற்கனவே 4 பேர் முன்னாடி கையை நீட்டுனா, இன்னைக்கு என்ன பண்றானோ? யாரை பிடிச்சதோ என் குடும்பத்தை பிடிச்ச ஆட்டுது. உமா, உமா. என்னது உமாவா? என் உமாவுக்கு என்ன ஆச்சு? இங்க பாருங்க மாமா, இப்ப எதுக்கு அடிக்கிறீங்க? அடிக்கிறதா? உன்னை கழுத்தை நெரிச்சு போடுவேன் பாத்துக்க. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? பிள்ளைய அதை இதுன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இப்ப இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியாடா? நீ எல்லாம் மனுஷனாடா? மனுஷனா? இங்க பாருங்க, உங்களுக்கு ரெட்ட நாக்குன்னு தெரியும். நேத்து உங்க பிள்ளைய காப்பாத்தணும் போது நான் நல்லவனா தெரிஞ்சேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு இப்படி தெரியறேனா? டேய், என் பிள்ளைக்கு மட்டும் உயிருக்கு ஏதாவது நான் இருந்துச்சுன்னு வச்சுக்க, இன்னைக்கு நான் உனக்கு என்ன பண்ணிருப்பேன்னு தெரியாது. நிறுத்தியா? என்னமோ பெரிய இவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அங்க படுத்து கிடக்கிறது ஏன் பொண்டாட்டி? நீ வெளியே போய. வெளியே போகணுமா? தொலைச்சு போடுவேன். நீ தொலைச்சதான் அங்கிட்டு போய் தேடு. போயா அங்கிட்டு. உமா, இங்க பாரு உமா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டி. ஏன் உமா? பயல ஒழுங்க மரியாதை என் பிள்ளைய விட்டு தள்ளி நில்லு. என் பிள்ளைய போய் தொட்ட உனக்கு தொலைச்சு தொங்க விட்டுருவேன் பாத்துக்க. பாருங்க மாமா, படுத்து இருக்குது என் பொண்டாட்டி. அவளை விட்டுட்டு ஒரு நொடி கூட நான் நகர மாட்டேன். நீங்க அடிச்சாலும் சரி கொண்டாலும் சரி என் பொண்டாட்டி விட்டு நான் நவர மாட்டேன். ஏண்டா காதலிச்சு கல்யாணம் பண்ணி என் புள்ள வாழ்க்கையை கெடுத்து இப்ப நல்லவன் நடிக்கிறியா? ஒழுங்க மரியாதையா வெளியே போயிரு. இல்லன்னு வச்சுக்க உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கைய விடியா? உமா இங்க பாருமா. உமா இங்க பாரு. எதுக்கு இங்க வந்த? எதுக்கு இங்க வந்தியா? இனிமேதான் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லாம ஆயிப்போச்சு. இப்ப எதுக்கு இங்க வந்து நடிச்சிட்டு இருக்க? ஏய், உனக்கு எல்லாமே நான் தானடி நீ சொல்லுவியே. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னைக்கு 4 பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி நடு ரோட்டில் வச்சு அடித்து என்னை எப்படி ஆளாக்குனியோ, இதுக்கப்புறமும் உன் கூட வாழணுன்ற அவசியம் இல்லை. போயிரு. ஏய் உமா, உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? என் புள்ளைய சொல்லிட்டால போடா வெளியே. கம்மனீரியா? பொண்டாட்டி புருஷனுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். 3வது மனுஷன் நீ நுழையாத முதல்ல. யாரு பொண்டாட்டி யாரு புருஷன்? உனக்கு எனக்குமான உறவு நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நான் என் அப்பாவுக்கு மகன் மட்டும்தான். வெளியே போயிரு.
நீ வெளியே போயிருன்னு சொல்லிட்டேன். உமா இப்படி பேசாதடி. உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுடி. உனக்கே தெரியும், உனக்கு ஒண்ணு நானும் தாங்க மாட்டேன் நானு. என் புள்ளைய போக சொல்லிட்டான், அப்புறம் என்ன நடிச்சுக்கிட்டு திரியிற? போடா நாயே. இது தாண்டி சரி. இவனையெல்லாம் இப்படிதான் பேசணும். குடிகார பையன் குடிச்சுப்புட்டு அடிச்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? எறும்பு கடிக்காம தூசி துரும்பு சேராம உன்னை தங்கமா வளர்த்து இன்புட்டு ஒரு ஆளாக்கணும். நாங்க பேச்ச மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு எந்த கதிக்கு ஆளாயிருக்க பாத்தியா? குடிகார பையன் அடிச்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி உயிரே போயிருச்சுனாலும் உன்னை இழந்துக்கிட்டு போறது என்னமோ, கஷ்டத்தையே வாழ்நாள் முழுக்க தாங்கிட்டு இருக்க போறது என்னவோ. நானும் உங்க அப்பனும் தாண்டி. இவனுக்கு என்ன, பொண்டாட்டி செத்தா நாளைக்கே புருஷன் புது மாப்பிள்ள, நாளைக்கே புதுசா ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு வந்துருவான். உன்னை இழந்துக்கிட்டு தவிக்க போறது நான் தான். இனிமே இவன் கூட நீ வாழ வேணாடி, வாழவே வேணாம். காலம் முழுக்க வாழ வெட்டியா என் வீட்டோட கடை உனக்கு காலம் முழுக்க கஞ்சி நாங்க ஊத்துறோம். உங்க பேச்செல்லாம் மீறி நான் போனதுக்கான பலனை அனுபவிச்சுட்டேன். என்னதான் இவனுக்கு நான் முக்கியம் இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா கடைசியில அவன் குடும்பம் தான் முக்கியம்னு காட்டிட்டாமா. இப்ப தெரியுதா? அவன் குடும்பம் முக்கியம் தான் நினைப்பான். நீங்க தாண்டி பெத்தவங்களை தூக்கி வீசிக்கிட்டு போனீங்க. இப்ப பாரு எல்லாம் என்ன கதிக்கு ஆளாகி வந்து நிக்கிற பாரு. என்னை போன்னு சொல்லிட்டாமா. அவதாம என் உயிர் எல்லாமே. என்ன போய் போன்னு சொல்லிட்டாமா. ஆமா, குடிச்சுக்கிட்டு தெருவுல போட்டு அடிச்சுக்கிட்டு கிடப்ப. எந்த பொம்பளை வாழ்வா உன் கூட எல்லாம்? அதுக்குதான் அவ போயிட்டா. எனக்கு கோவம் தாம வந்தாலும் பொறுமை ரொம்ப முக்கியம்டா சாமின்னு பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த பொறுமன்றதே உங்ககிட்ட இல்ல. இப்ப என்ன கதிக்கு ஆளாகிட்ட பாரு. ஏமா 1000 தடவை எங்களுக்குள்ள சண்டை வந்திருக்குமா. இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஒருத்தர் விட்டு இருந்தது கிடையாதுமா. ஆனா அவன் என்ன போன்னு சொல்லிட்டாமா. புருஷன் பொண்டாட்டியா அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாமா. அவ்வளவுதான். தவளை தாவாயில கெட்ட மாதிரி நீ ஓ வாயில கெட்டுக்கிட்ட. இனி ஒன்னும் பண்ண முடியாது. இங்க நின்று உன்னோட சேர்ந்து நாங்களே அசிங்கப்பட முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. சரியா? வா வீட்டுக்கு கிளம்புவோம். டேய் இல்லடா, பாவண்டா, இருப்போண்டா. இருந்து இன்னும் அசிங்கப்பட சொல்றியா? ஒழுங்கா வீட்டு பக்கம் பார்த்து கிளம்பு. டேய் பாவண்டா, அவன் அழுவுறான்டா. அவன் அழுகுறானா நீ சேர்ந்து ஒப்பாரி வை. என்னால இங்க இருக்க முடியாது. வேலை வெட்டி இல்ல நமக்குமா இல்ல. இங்க பாருமா, இங்க நின்னுகிட்டு இருந்தே நீ அவன் கூடயே இருக்க வேண்டிதான். அங்க அவன் கூட போனீங்கன்னா கஞ்சும் கூட அவனை ஊத்த மாட்டான். ஒழுங்க மரியாதையே வீட்டுக்கு வர மாதிரி இருந்தா இப்பயே என் கூட வா, இல்லையா அப்படியே போ. ஐயோ கடவுளே, இந்த குடியால என் வாழ்க்கையே கெட்டு போச்சு. என் பொண்டாட்டி நானே வேணான்னு சொல்லிட்டாலே.